ஆழமான நீலக்கடலில் ஒரு சிறிய சிவப்பு நிற மீன் இருந்தது. பெயர் லீலா. அவளுக்கு பொன்னிற சிறகுகள், பிரகாசமான கண்கள், எப்போதும் சிரிக்கும் முகம். அவள் கடலின் வண்ணமயமான பாறைகளில் மகிழ்ச்சியாக நீந்திக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த கடலில் எல்லோரும் பயப்படும் ஒரு கும்பல் இருந்தது. அதுதான் சுறா கும்பல். அதை வழிநடத்தியது பெரிய சுறா கிரட்ஜ். கண்மேல் ஒரு காயத்துடன் பயமுறுத்தும் முகத்தோடு இருந்தது. ஒரு நாள் அந்த கும்பல் கடலின் சிறிய மீன்களை வேட்டையாடத் தொடங்கியது. அப்போது லீலா ஒரு பெரிய கடல் குண்டின் உள்ளே ஒளிந்து கொண்டாள். அவள் இதயம் துடித்தது. சுறாக்கள் அவளை கண்டுபிடிக்க கூடாது என்று நினைத்தாள். ஆனால் கிரட்ஜ் ஒரு புதிய திட்டம் யோசித்தான். அவன் தன்னை சிவப்பு மீனாகவே வேடமணிந்து பாசி பிஸ்கட் என்று அழைக்கப்படும் இனிய உணவை மீன்களுக்கு எறிந்தான். அந்த பாசி பிஸ்கட் கண்டு குட்டி சிவப்பு மீன்கள் ஆர்வமாக அருகே நீந்தினார்கள். அதை பார்த்த லீலா பயத்தில் நடுங்கினாள். சுறா கும்பல் குட்டி மீன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பிடித்தது. ஒரு குட்டி மட்டும் தப்பித்து தன் அம்மாவிடம் ஓடி வந்து எல்லாவற்றையும் சொன்னது. அம்மா சிவப்பு மீன் பதட்டத்துடன் வில்லி என்ற பெரிய திமிங்கலத்தின் உதவியை நாடினாள். வில்லி பெரும் அலைகளை எழுப்பி கடலை அதிர வைத்தாள். அவள் சுறாக்களை எதிர்த்து கர்ஜித்தாள். குட்டி மீன்களை விடுங்கள், இல்லையெனில் என் கோபத்தை சந்திக்க வேண்டி வரும். அந்த பெரும் சத்தத்தை கேட்ட சுறா கும்பல் பயந்தது. அவர்கள் உடனே குட்டிகளை விடுவித்தது. இனி சிறு மீன்களை வேட்டையாட மாட்டோம் என்று வாக்கும் கொடுத்தது. கடல் மீண்டும் அமைதியானது. லீலா மற்றும் அவள் குடும்பம் மகிழ்ச்சியுடன் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பினார்கள். கதையின் நெறி: தைரியமும் அன்பும் சேர்ந்தால் எந்த தீமையையும் வெல்ல முடியும்.